திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நமச்சிவாய வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவனெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமியினுடைய திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகிறோம். எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் திருக்கதவம் திறப்பித்தலுக்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாயி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. சிவாய ஓம் நம சிவாய். நால்வர் பெருமக்கள் துதி. முதலில் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவாயம். திருஞான சம்பந்தர் வாச நாவரச சுந்தர திருவாதரூர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி. மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார். ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீர கல்லாடனா, ஒன் கபில பரணர் மெய்யுடர் இளம் பெருமானோடு போங்கும் அதிரடி அடிகளார். திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும். சிவநெறிய திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலோமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணியன் கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய. இருள் கடுண்டவர் அருளும் உலகம் எல்லாம், என்றால் தான் திருவருளும் எனவும் கூறி. இருள் கலைஞானக் கன்றும் அரசும் சென்று, செஞ்சடைய வானவர் போய் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி திருக்கதவு திறப்பதற்கான பாடல். சொக்கம்மாள் பாக. பெருமான் பேரானந்தம். திருச்சிற்றம்பலம். பேரானந்தம் விடுமின்றனையா? பெருமான் பேரானந்தம். ஒவ்வொரு வாட்டியும் அதுதான். ரைட். சிவாய் நம்ம. பெருமாள் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேரோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேரோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நடராஜையா திருப்பள்ளி எழுச்சி படிங்க. 4வது பாட்டு. இருக்கீங்களா?
லலிதாமா அப்படிங்க நாலாவது பாட்டு இன்னிசை வீணைய. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 238வது நாளாக 6ஆம் திருமுறையிலே 46வது பதிகம் திரு ஆவடுதுறை திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்போதி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 36வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையிலே உள்ளது. பெருமான் மாசிலாமணி ஈசர், அம்பாள் ஒப்பிலாமுலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசு பாடத்திலே 191. ஆவடு தன் துறையார். ஆவடு தன் துறையாரை அடந்துய்ந்தேன் என்ற அளவில் திரு தாண்டகமும் அருளி செய்து மேவு திரு குறுந்தொகை நேரிசையும் சந்த விருத்தங்கள் ஆனவையும் வேறு வேறு பாவலர் செந்தமிழ் தொடையால் பள்ளி தாமம் பலசாத்தி மிக்கு எழுந்த பரிவினோடும் பூவலைய தவர் பரவ பல நாள் தங்கி உருகை திருத்தொண்டு போற்றி செய்வார். திருவாவடுதுறையிலே பல நாள் தங்கி உழவார பணி செய்து பல வேறு விருத்தங்களை பாடினார். அதுல இதுவும் ஒன்று என்று சேர்க்கிறார், இடம் சுட்டிருக்கிறார். இதுல ஒரு பாடல்லையும் அந்த பெருமானை அடைந்து விந்தேன் என்று அடிநாயேன் அடைந்துந்தேனே அரணடியே அடிநாயேன் அடைந்து என்ப பதிகத்தினுடைய மகுட சொல்லாக வைத்து ஒரு பாடல் அந்த சொல்ல வைத்து பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. நம்பனை நாள் வேதம் கரை கண்டானை ஞான பெருங்கடலை நன்மை தன்னை கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை கற்பகமாய் அடியார்கள் கருள் செய்வானை செம்போனை மரகதத்தை திரளை முத்தை திங்களை ஞாயிற்றை தீயை நீரை அம்பொன்னை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடினாயே அடைந்து இந்தேனே அம்பொன்னை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடினாயே அடைந்து இந்தேனே. அது ஆவடுதுறை பெருமான் கற்பகமாயிருந்து அடியார்களுக்கு அருள் செய்கிறான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான்கள் தானே. கற்பகம் நம்ம என்ன வேண்டுமோ அதை வேண்டுவது கற்பகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கற்பகமாயிருந்து அவன் அருள் செய்கிறான் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. மின்னானை மின்னடை. ஸ்ரீதேவையா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மின்னானை மின்னடை சேர உருமேனானை வெண்ணுகிலாய் எழுந்து மழை பொழிவான் தன்னை தன்னானை தன்னொப்பரில்லாதானே தாயாகி பல்லுயிர்கோர் தந்தையாகி என்னானே எந்தை
பெருமான் தன்னை இருநிலமும் மண்டமுமாய் செக்கர்வானே அண்ணானை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடிநாயே நடைந்துய்ந்தேனே அரணடியே அடிநாயே நடைந்துய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் தாயாகி பல்லுயிர்க்கும் தந்தையாகி நிற்கிறான் என்று அப்பர் பெருமான் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மூணாவது பாடல். நடராஜையா வாங்க, மூணாவது பாட்டு. திருவாவடுதுறை தானங்கய்யா? ஆமா, திரு ஆவடுதுறை 6ஆம் திருமுறையில 46வது பதிகம், மூணாவது பாட்டு. 46 6 46 3. சிற்றம்பலம். பக்தர்கள் சிந்தாத பக்தர்கள் சித்தத்தே பாலித்தானை பாவித்தானை பவலத்து கொழுந்தீனை மாணிக்கத்தின் தொத்தீனை தூநெறியாய் நின்றான் தன்னை சொல்லுவார் சொற்பொருளின் தோற்றமாகி வித்தீனை முளைக்கிளையை வேரை சீரை வினைவயத்தின் தஞ்சார்பை வைய தீர்க்கும் அத்தனை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடிநாயே நடைந்துய்ந்தேனே அரணடியே அடிநாயே நடைந்துய்ந்தேனே. இந்த பாட்டுல சொல்லுவார் சொற்பொருளாய் தோற்றமாகின அவனே சொல்லாய், நாம் சொல்கிற சொல்லாய், அந்த சொல்லுக்கு பொருளாய் அவனே இருக்கிறான் என்று அப்பசாமி உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. பேணியனல் பெரை தவழ் செஞ்சடையினானே. 4வது பாட்டு. அடியேன் படிக்கணும். படிங்க. பேணிய நற்பிறை தவழ் செஞ்சடையினானை பித்தராம் அடியார்க்கு முத்தி காட்டும் ஏணியை இடர்கடலுள் சுழிக்கப்பட்டிங்கு இழைக்கின்றேற்கு அக்கறைக்கே ஏற வாங்கும் தோணியை தொண்டனேன் தூய ஜோதி சுலாவின் குழையானை சுடர்புன் காசின் ஆணியை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடிநாயே நடந்து உய்ந்தேனே அரணடியே அடிநாயே அடைந்து உய்ந்தேனே. இடற்கடலிலிருந்து மேலே ஏற அவன் ஏணியாக இருக்கிறான், ஏணியை இடற்கடலுள் கழிக்கப்பட்டு இழைக்கின்றன என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 5வது பாடல். ஒரு மணியை. ஒரு மணியே உலகுக்கு போர் உறுதி தன்னை உதயத்தின் உச்சியை ஊறும் ஆனானை பருமணி பாலரோடு 5 அடியானை பவித்திரனை பசுபதியை பவள குன்றை திருமணியை தித்திப்பை தேனதாகி கரும்பில் இன்சுவையை நிகழும் ஜோதி அருமணியே ஆவடுதன் துறையுள் மேய அரணடியே அடிநாயே அடைந்தேன் உய்தேனே அரணடியே அடிநாயே அடைந்து உய்தேனே. திருச்சிற்றம்பலம். பெருமான் பாலினோடு அஞ்சாடினானை என்று பாடுகிறார். பால் என்பது பெருமானுடைய அபிடேகத்துக்குரிய பொருள். அந்த பாலோடு 5 ஆடினான் என்பது பஞ்சகவ்யம்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா அது 5 என்பது பெருமானுடைய 5 எழுத்து. திருமுறையில வருகிறது பால் நெய் தயிர், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு 3 பொருள் தான். அந்த 3 பொருளோடு ஆன்மா ஓதுகிற 5 எழுத்து. அந்த 2ம் அந்த 5 அந்த 3 5 சேர்ந்தா எண்குணத்தான்னு சொல்லுவாங்க. ஆக பால் நயிர்த்தை அதோடு 5 எழுத்தாகிய நடப்பு மறைப்பு சிறப்பு வனப்பு யாப்பு என்ற 5
அந்த அந்த 3 5 சேர்ந்தா 8ஆக எண்குணத்தனாக இருக்கிறான்னு சொல்லுகிற சொல்ல பாலோடு 5 ஆடினானை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஏற்றானை என் தோளோடு. சொக்கம்மாள் வாங்க. சரியில்லையா, வேற பாட சொல்லுங்கய்யா. சரிம்மா சரிம்மா கேளுங்கம்மா, காதால கேளுங்கம்மா. சீதா பாலசுந்தரம் வாங்க. சிவாய ஐயா. ஏற்றானை எண்டோளுடையான் தன்னை எல்லியில் நடமாட வல்லான் தன்னை கூற்றானை கூற்று முதைத்தான் தன்னை குறைக்கடல்வாய் நஞ்சுண்ட கண்டன் தன்னை நீற்றானை நீலர ஒன்றந்தான் தன்னை நீண்ட சடைமுடி மேல் நீரான் கங்கை ஆற்றானை ஆவடு தண்டுரையுள் மேய அரணடியே அடினாயேன் அடைந்துய்தேனே ஆற்றானை ஆவடுதுன் தண்டுரையுள் மேய அரணடியே அடினாயேன் அடைந்துய்தேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நீற்றானை நீளடவோடு ஆத்தான் தன்னை என்பது பெருமான் திருநீற்று பொருளாக இருந்து மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியனாக இருக்கிறான் என்பதோடு அதன் மூலமாக நிலையாமையை உணர்த்துகிறான் என்று சொல்லுவார்கள். நீளரவு என்பது அந்த தாரகவனத்து ரிஷிகள் அனுப்பிய அந்த பாம்பை நட்பாக கொண்டு தன் திருமறையை உழவ விட்டார். அதனாலே பகைமையை நட்பாகிற இயல்பை சுட்டுகிற மாதிரி அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கைமான மதகளிற்றை. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் ஐயா. வாங்க. கைமாவின் மதகளிற்றை உரித்தான் தன்னை கடல் வரைவானா காசமானான் தன்னை செம்மான பவளத்திகழும் முத்தை திங்களை ஞாயிறை தீயானானை எம்மானை எம்மனமே கோயிலாக இருந்தானை என்புருகும் அடியா தங்கள் அம்மானை ஆவடு தண்டுரையுள் மேய அரணடியே அடினாயேன் அடைந்துய்ந்தேனே அம்மானை ஆவடு தண்டுரையுள் மேய அரணடியே அடினாயேன் அடைந்துய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய பெருமான் நினைத்து உருகுகிறார்களோ அவர்களுக்கு அவங்களுடைய மனதிலே அவன் கோயிலாக இருக்கிறான். எம்மானை என் மனமே கோயிலாக கொண்டு இருந்து என்புருகும் அடியார் தங்கள் அம்மானே அவ காயமே கோயிலாக கடிமனம் மடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக அவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. செம்பவள பொய்யரோடு மெய்யான் பொய்யோடு. 8வது பாட்டு. தர்ஷன் படிக்கிறீங்களா? அடுத்தது படிக்கிறீங்களா? லைன்ல இருக்காரா? வாங்க. தாமோதர ஐயா படிங்க. அடுத்தது தர்ஷன் படிப்பார். வாங்க. தர்ஷன் இந்த மீட்ல இருக்கு ஐயா. ஓஹோ சரி. இல்ல ஓபன் ஆகிதான் இருக்கு. தாமோதர ஐயா படிங்க. அடுத்தது தர்ஷன் படிப்பார். ஓபன் ஆகிதான் இருக்கு. மியூட் ஓபன் ஆகி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை விஷய 8வது பாட்டுங்களா? மெய்யானை பொய்யரோட. மெய்யானை பொய்யரோடு விரவாதானை வெள்ளடையை தன்னிழலை வெந்தி ஏந்தும் கையானை காமனுடல் வேவ காய்ந்த கண்ணானை கண்மூன்று உடையான் தன்னை பையாடு அரவமதி உடனே வைத்த சடையானை பாய்போலி தோல் உடையான் தன்னை ஐயானை ஆவடு தண்டுரையுள் மேய அரணடியே அடினாயேன் அடைந்தொய்ந்தேனே ஐயானை ஆவடு தண்டுரையுள் மேய அரணடியே அடினாயேன் அடைந்தொய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய ஆன்மா மெய்யும் பொய்யுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் பெருமான் மெய்யான பொருளாக இருக்கிறான், பொய்யில் விரவாது இருக்கிறான். நாம இரண்டும் விரவி இருக்கிறோம், அவன் மெய்யாகவே இருந்து பொய்யை விரவாது இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை. ஐயா, வெள்ளடையை தன்னிழலை வெந்தி ஏந்தும். வெள்ளடை வெள்ளடைனா என்ன? வெள்ளிடை இல்ல வெள்ளிடைனா அந்த இது கைலாய மலைக்கு வெள்ளிடைன்னு பேரு. ஓ சரி சரி, வெள்ளடைன்னு இருக்கு. சரி, வெள்ளிடைன்னு இருக்குயா. வெள்ளிடைனா கைலாய மலை. வெள்ளிடையை தன்னிழலை வெந்தி ஏந்தும். அந்த தன்னிழல் என்பது குளிர்ச்சி. கைலாய மலை அந்த குளிர்ச்சியா இருக்கும், அதனால அந்த தன்னிழல் என்பது குளிர்ச்சியை குறிக்கும். வெள்ளிடை மலை அவன் அந்த குளிர்ச்சியா இருந்தாலும் கையிலே வெந்தியை ஏந்திருக்கார். நம்முடைய வினைகளை சுட்டு போசுவதற்காக வெந்தியை ஏந்திருக்கிறார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாங்க ஐயா, நான் பாடட்டுமா ஐயா? அடுத்த 9வது பாட்டு. வேண்டாமை. திருச்சிற்றம்பலம். வேண்டாமை வேண்டுவது மில்லான் தன்னை விசயனை முன் அசைவித்த வேடன் தன்னை தூண்டாமை சுடர் விடுனர் சோதி தன்னை சூழ படையானை காலன் வாழ்நாள் மாண்டேடா உதை செய்த மைந்தன் தன்னை மன்னவரும் மின்னவரும் வணங்கி ஏற்றும் ஆண்டானை ஆவடுதான் துரையுள் மேய அரணடியே அடிநாயன் அடைந்து தேனே. திருச்சிற்றம்பலம். வெரி குட் வெரி குட் வெரி குட். அங்க அந்த காலன் வாழ்நாள் மாண்டோட உதை செய்த மன்னன் தன்னை, அந்த காலனுடைய வாழ்நாள் முடியுமாறு அவனை எட்டி உதைத்தான்னு சொல்லுவாங்க. அதனால உதை செய்த மாண்டோட உதை செய்தான் என்று சொல்வார்கள். அந்த பெருமான் வேண்டாமை வேண்டுவதுமில்லான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடும்பையிலான திருக்குறள் மாதிரி அதை நினைவுபடுத்துகிற பாடலாக அமைத்திருக்கிறார். வேண்டுதல் வேண்டாமல்னா வாழ்க்கையில இடும்பை இல்லை என்று. நன்றி. அடுத்து பந்தனவு மெல்விரலான். ஆர்த்தி கோபால். ஆர்த்தி கோபால். திருச்சிற்றம்பலம். பந்தனவு மெல்விரலால் பாகன் தன்னை பாடலோடாடல் பயின்றான் தன்னை கொந்தனவு நறு கொன்றை மாலை யானை கோலமா நீலமீடற்றான் தன்னை செந்தமிழோடாரி எனை சீரியானை பிற்புரிவென்னுள் திகழ பூண்ட அந்த நனை ஆடுவன் தண்டுரையுள் மேய அரணடியே அடிநாயன் அடைந்து தொய்தேனே அந்த நனை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடிநாயன் அடைந்து தொய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. செந்தமிழோடு ஆரியனை சீரியானை என்று அவன் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 என்று சொல்ற ஒரு மரபு உண்டு. ஆனால் ஆரியன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பொருள். அவன் தமிழுக்கு தலைவனாயிருந்து நமக்கு தமிழை தருகிறான். தந்த அவன் பொருள் தான் அந்த மதிமலை புரிசை மாடக்குடல் என்ற ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால செந்தமிழோடு ஆரியனாய் சீரியான், அவன் தமிழுக்கு தலைவனாயிருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையிலே அமைந்தது. வாழ்க வாழ்க. தரித்தானே தன்கடல் நஞ்சு. உமா அம்மா வாங்க. உமா. தரித்தானே தன் கடல் நஞ்சு உண்டான் தன்னை தக்கன் தன் பேதேலி தகர்த்தான் தன்னை பிரித்தானே பிரித்தவள் செஞ்சடை நானே பெருவழியால் மலையெடுத்த அரக்கன் தன்னை நெறித்தானே நேரிடையால் பாகன் தன்னை
நீசனே உடல் ஊறு நோயான தீர அரித்தானே ஆவடுதன் உரையுள் மேய அரண்நடியே அடிநாயன் அடைந்துய்தேனே நெறித்தானே நேரிலையால் பாகன் தன்னை நீசனேன் உடல் ஊறு நோயான தீர அரித்தானே ஆவடுதன் அறையுள் துறையுள் மேய அரண்நடியே அடிநாயன் அடைந்துய்தேனே. சிவாய நம. திருச்சிட்டுங்கய்யா. உடல் உரு நோய் ஆயின தீர அரித்தானே, என்னுடைய உடல்ல வர நோய்க்கெல்லாம் காரணம் நான் செய்த வினைகள் தான் என்று சொல்லி அந்த வினைகளை எல்லாம் அரிக்கின்ற பெருமானாக ஆவடுதன் துறையான இருக்கிறான் என்று சொல்கிற அந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையில 47வது பதிகம். இதுவும் திருவாவடுதுறை தான். திருத்தாண்டகம் பொதுப்பண் என்று சொல்லி எந்நேரமும் அரிகாம்பு ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய தென்கரையிலே 36வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில உள்ளது. பெருமான் மாசிலாமணியீசர், அம்பாள் ஒப்பிலா முலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 191. ஆவடுதன் துறையாரை அடைந்த. ஆவடுதன் துறையாரை அடைந்துய்ந்தேன் என்ற அளவில் தயிர் தாண்டகமும் அருளி செய்து மேவு திருக்குறுந்தோகை நேரிசையும் சந்த விருத்தங்கள் ஆனவையும் வேர்வேறு பாவலர் செந்தமிழ் தொடையால் பள்ளித்தாமம் பலசாத்தி மிக்கெழுந்த பரிவினோடும் அலைய தவர் பரவ பல நாள் தங்கி வரிவுருகை திருத்தொண்டு போற்றி செய்வார். அவன் ஆவடுதன் துறையிலாரை அடைந்து உய்ந்தேன் என்று பாடின அவர்தான் இந்த இடத்திலே ஆவடுதன் துறை அமரர் ஏரே என்று பெருமானை போற்றினால்தான் உயலாம். அதனால இந்த பதிகத்துல பெருமானை அமரர் ஏரே என்று போற்றுகிறார். அமரர் என்பது தேவர்கள் என்று சொல்லுவார்கள், இல்லை நமக்கு மூத்தோர்களையும் நீத்தார்களையும் அமரர் என்று சொல்கிற ஒரு மரபும் உண்டு. வாழ்க வாழ்க. திருவேயன் செல்வமே தேனேவானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் நற்ஜோதி மிக்க உறவே என் உறவே ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணில் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏரே. அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏரே. இங்க அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் என்னை காக்க வேண்டும். அப்ப எப்படி வல்வினை வாராம காக்கலாமன்னா காக்க முடியும்ன்றது நம்ம சித்தாந்த சைவத்துல எப்படி சொல்லுவாங்க, எந்த செயலையும் நான் செய்தால் எனக்கு வினை கூடும், அதனாலே ஆகாமியம் பெருகும். ஆனால் நான் செய்கிற செயல் எனது செயல்ல, பெருமான் என்னை இயக்குகிறான், நான் இறங்குகிறேன். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காது என்று அந்த நிலையே எந்த செயலையும் செய்தால் அது எல்லாம் சிவன் செயலாக மாறி அந்த ஆகாமியம் வராமலே போகும். அதனாலே இந்த பிராரத்தை நம்ம இந்த உயிர் இருக்கிற காலத்தை கழித்து விட்டால் பெருமான் குருவாக அந்த சஞ்சிதத்தை போக்குவான் என்று சொல்கிற சித்தாந்த செய்தியை சொல்கிற சொல்லாக அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறையுறையும் அமரரேனே வினை கொள்கையை சொல்ற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. மாற்றேன் எடுத்தஞ்சம். பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்கய்யா. மாற்றேன் எழுத்தஞ்சும் என்றன்னாவின் மறவேன் திருவருள்கள் வஞ்ச நெஞ்சின் ஏற்றேன் பிற தெய்வம் என்னானாயேன் எம்பெருமான் திருவடியே எண்ணினால் மேற்றான் நீ செய்வனகள் செய்ய கண்டு
வேதனைக்கே இடம் கொடுத்து நாளும் நாளும் ஆற்றேன் அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடுதண்டுரையுறையும் அமரரேரே. சிவாய நம. மாற்றேன் எழுத்தஞ்சும் என்னாவென்று இயன்ற போதெல்லாம் நம்ம அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் அப்ப நாம் செய்கிற செயலெல்லாம் சிவன் செயலாக மாறும். அதனாலே அந்த அஞ்செழுத்தை சொல்வதற்காக பெருமானே நீ என்னை அஞ்சேல் என்று அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. யார் யா சொக்கம்மாள் நான் பாடட்டுமான்னு கேட்டேன். பாடுங்கம்மா. அடுத்தது சரஸ்வதி அம்மா பாடுங்க. சரி. திருச்சிற்றம்பலம். வரையார் மடமங்கை பங்கா கங்கை மணாளா வாசடையாய் நின் தன்னாமம் உரையா உயிர் போக பெருவேனாயில் ஒரு நோய் வந்தென்ன எத்தனையும் உற்றால் என்னே கரையாய நினைந்து உருகி கண்ணீர் மல்கி காதலித்து நின் கழலே ஏத்தும் அன்பர்க்கு அறையாய அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடு தன் துறை உரையும் அமரரேரே அறையா அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடு தன் துறை உரையும் அமரரேரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கரையா நினைந்துருகி காதலித்து நின் கழலே ஏத்தும் அன்பர் என்று சொல்லி திருச்சதகத்துல முதல் பாட்டு. மெய்தானரம்பி விதிர் விதித்து உன் விரையா கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ள என்று பெருமானை காதலித்து அவன் கடலை பேணுகிற அன்பர்களாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. திளைத்தா திரிபுரங்கள். தாளாது. சிலைத்தா திரிபுரங்கள் தீயில் வேவ சிலை வைத்து உமையவளை அஞ்ச நோக்கி கலித்தாங்கிரும்பிடி மேற்கை வைத்தோடும் களிருத்த கங்களா வெங்கள் கோவே நிலைத்தாரவர் தமக்கே பொறையாய் நாளும் நில்லா உயிரோம்பும் நீதனே நான் அழுத்தேனடியேனை அஞ்சல் என்னா ஆவடு தன் உரையுறையும் அமரர் ஏரே அழுத்தேனடியேனை அஞ்சல் என்னா ஆவடு தன் உரையுறையும் அமரர் ஏரே. நன்றி. நில்லா உயிரோம்பு நீதானே. இந்த உயிர் நிலையில்லாதது. ஆனால் அது நிலையான கொண்டு இதையே நாளும் ஒப்பிக் கொண்டிருக்கிறேன். அதனாலே நான் அழுத்து போனேன் என்று அப்பர் சாமி பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து செல்வம் அம்மாங்க. செல்வம். மலர் கொய்து. நறுமா மலர் கொய்து நேரில் மூழ்கி நாள்தோறும் நின் கழலே ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூழுலகில் ஊழ்வினை வந்து உற்றால் என்னே உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்ட ஒளிதிரை நீர்கடல் நஞ்சுண்டு உய்ய கொண்ட அறவா அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடுதந்துரை உரையும் அமரரேரே அறவா அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடுதரை உரையும் அமரரேரே. திருச்சிற்றம்பலம். நறுமா மலர் கொய்து நீரில் மூழ்கி என்று சொல்லி பெருமானுக்கு நாமே போய் பூப்பறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த நறுமா மலர் பெய்தல் என்பது மலர் பறித்திட்டு உண்ணுதல்னு சொல்லுவாங்க. நம்ம திருநீலகண்ட பதிகத்துல வரும் இல்லையா, மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி
பெருமான் திருந்தடிக்குள் விளையாத வண்ணம் பறித்த மலர்கொடு அங்கையில் ஏந்தும் பணியடியோம். அதுதான் இங்க நறுமா மலர் கொண்டு நேரில் மூழ்கின்னு பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு, ஆறாவது பாட்டு கோன் நாராயணன் இல்லையா? அதான் வந்தவாசி செண்பகவல்லி அம்மாங்க. வந்தவாசி செண்பகவல்லி. கோன் நாராயண அங்கம் தோல் மேல் கொண்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். கோன்னாரணன் அங்கம் தோல் மேல் கொண்டு கொழுமலரான் தன் சிரத்தை கையில் ஏந்தி காணார் களிற்றுரிவை போர்வை மூடி கங்கால வேடரா எங்கும் செல்வீர் நானார் உமக்கோர் வினை கேடேனேன் நல்வினையும் தீவினையும் எல்லாம் முன்னே ஆனாய் அடியேனே அஞ்சேல் என்னாய் ஆவடுதன் துறை உரையும் அமரர் ஏரே ஆனாய் அடியேனை அஞ்சேல் என்னாய் ஆவடுதன் துறை உரையும் அமரர் ஏரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எனக்கு வருகின்ற இன்பமும் துன்பமும் நான் செய்த நல்வினையினாலும் தீவினையினாலும் வருகிறது என்று கருதுகிற போது இருவினை ஒப்புவரும் மலம் பரிபாகப்படும் என்பதை உணர்த்துவதற்காக நல்வினையும் தீவினையும் எல்லாம் முன்னே ஆனாய் அடியேனே அஞ்சேலன்னா என்று பெருமானிடத்திலே போய் நாம் எல்லாம் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்குவித்தால் அடங்காதாரே என்ற நிலைக்கு நம்மை ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்ற வகையில் அதற்கு என்னை அஞ்சேல் என்று அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. உழை உரித்த மானுரி தோல். நித்திலாமா வாங்க. நித்திலா. உலையுரித்த மானுரிதோள் ஆடையானே உமையவள் தம் பெருமானே இமையோர் ஏற கலையிருத்த கருங்கடல் நஞ்சுண்ட கண்டா கைலாய மலையானே உண்பாளன்ப பிழைபொருத்தி என்பதுவும் பெரியோய் நின்றன் கடனன்றே பேருருளுன் பாலதன்றே அலையுறுத்து மாமயில் கலாலும் சோலை ஆவடு தண்டுரையுரையும் அமரரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அழையுறுத்து மாமயில்கள் ஆடும் சோலை ஆவடு தன் துறை குறையும் அமரரேரே என்று அந்த திருவாடுதுறையில் அந்த மயில்கள் எல்லாம் காதை என்று இயற்கை அழகை ரசித்த பெருமான் தொழை பொறுப்பதெல்லாம் பெரியோய் நின்றன் கடன் என்று சொல்கிறார். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் உனக்கு பணி செய்ய தயாராயிருந்தால் நீ என்னை தாங்குத உன்னுடைய கடன். அதனால பிழை பொறுத்தல் கூட உந்தன் கடன். பிழை பொறுத்தல் என்பதுவும் பெரியாய் நின்றன் கடனன்றே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. உலந்தா தலைகலன் ஒன்று ஏந்தி. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம். ஐயா எத்தனாவது பாட்டு? 7வது பாட்டுங்களா ஐயா? எதையா? ஆமா, 7வது பாட்டு. 8வது படிச்சுட்டு 8வது பாட்டு பல்லார்ந்த. சரிங்க சரிங்க. உலந்தார் தலைகளன்றேந்தீவானோ உலந்தார் தலைகளனொன்றேந்தீவானோர் உலகம் பவிதிரிவாய் உண்பால் அன்பு கலந்தால் மனங்கவருங்காத லானே கனலாடும் கையவனே ஐயாமியே மலந்தாங் உயிர் பிறவி மாயக்காய மயக்குள்ளே விழுந்தெழுந்தி நாளும் நாளும் அலைந்தேன் அடியேனே அஞ்சேலென்னாய்
ஆவடுதெண்டுரையுறையும் அமரராரே ஆவடுதுண்டுரையுறையும் அமரரேரே. திருச்சிற்றம்பலம். இந்த பிறவி எப்படிப்பட்ட உறவி? மலம் தாங்கு உயிர் பிறவி என்று சொல்கிறார். நம்ம ஆணவ மலத்தை தாங்குகிற உயிர் பிறவி. அந்த ஆணவ இருளிருந்து நிற்குவதற்காக, அந்த ஆணவத்தை இருளை போக்குவதற்காக பெருமான் என்ன தருகிறான்? மாயக்காயம் என்கிற மாயா தனுவிளக்கை தருகிறான். அப்ப இருளிலிருந்து ஒளி வருவதற்காக பெருமான் உதவி செய்கிறான் என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். மலம் தாங்கு உயிர் பிறவி மாயக்காய மயக்குளே விழுந்து அழுந்துகின்றேனை. ஆணவம் என்பது இருள், மாய என்பது மாயா தனு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து பல்லார்ந்த வெண்தலை. வாங்க சதானந்தன் ஐயா, வாங்க சதானந்தன் ஐயா. அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். பல்லார்ந்த வெண்களை கையில் ஏந்தி பசுவேரி ஊரன் ஊரூரன் வழிகொள்வானே. கல்லாந்த மலை மகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டு வந்தீர் கருதீராகில். கல்லார்ந்த மலை மகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டு வந்தீர் கருதீராகில். எல்லாரும் என் தன்னை இகழ்வர் போலும் ஏழை அவன் குண்டல் சாக்கியர்கள் என்று கல்லாதா திறம் ஒழிந்தேன் அஞ்சேல் என்னாய். கல்லாதா திறத்தொழிந்தேன் அஞ்சேல் என்னாய். ஆவடு தன் துறையுறையும் அமரரே. திருச்சிற்றம்பலம். கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனு. கல்வியின் பயன் பெருமானுடைய திருவடியை தொழுதல். ஆனால் அந்த குண்டர்கள் எல்லாம் அவர்கள் அந்த இறைவனை தொழாமல் அறத்தையே பிடித்து கொண்டு தெரிவதனால அந்த குண்டர்கள் சாக்கியர் கல்லாதவர்கள் திறத்து ஒழிந்தேன் என்று தன்னுடைய பழமையை நினைத்து பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து துறந்தார் தூணரிக்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதிபோஜியாம் சமர்ப்பியாமி. नानाविध परिमाण मंत्र संद्र पत्र पुष्पांजलि समर्पयामि. धूपदीपम अग्रम धूपदीपम समर्पयामि. यार मक्कले शिवा शिवा पादपूजा समर्पयामि. शिवा शिवा शिवाय नमः. சிவராத்திரம் துறந்தாதம் ஊனரிகும் தண்டே நல்லேன். துறைமாய் சூட்ட நான் போயேனல்லேன். பிறந்தேனும் திருவருளை பேசினல்ல பேசாத நாளெல்லாம் பிறவர் நாளே. தெரிந்தாள் மதி விலங்கை கோமான் தன்னை தெருவரைக்கு இழந்தருளே. செய்கையெல்லாம் அறிந்தே நடியேனி அஞ்சேல் அவழு தந்துரையும் அமரரே. செருவகை இழந்தருளை செய்கையில் மறந்தேன் நடியேடி அஞ்சேன்பாய் அவழையோ அமரரே. சிவாத்தி சின்ன நன்றி. வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. பேசாத நாளெல்லாம் பிறவா நாடு என்று சொல்லி அப்ப நாம் தினம் இந்த திருநறிய தமிழர்களே பெருமானுடைய புகழை பேசினால் நாளும் நமக்கு பிறந்த நாளே என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க.
அடுத்து 7ஆம் திருமுறையில் 6ஆம் திருமுறையிலே 48வது பதிகம் திரு வலிவலம் திரு தாண்டகம் பொதுப்பெண்ணாக எந்நேரமும் அரிகாம்பதிலே என்னங்கய்யா சொல்லுங்கய்யா. காவிரி தென்கரையிலே 121 திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையிலே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் மனத்துணைநாதர், அம்பாள் வாழையங்கண்ணி என்று இருக்கிறது. இதற்கான திருநாவுக்கரசர் பாடல் 228 நீராறும் தடைமுடியார். திருவலிவலம் நீராறும் சடைமுடியா நிலவு தீரு வலிவலமும் நினைந்து சென்று வாராரும் முலை மங்கை உமை பங்க கடல் பணிந்து மகிழ்ந்து பாடி காராரும் கரை கண்டர் கீழ்வேலூர் கன்றாப்பூர் கலந்து பாடி ஆராத காதலினால் திருவாரூர் தனில் மீண்டும் அணைந்தாரன்றே. திருவலுவல பெருமானை நினைந்து அந்த தலத்துக்கு போய் அங்கே இருக்கிற கடல் பெருமானுடைய கடலை பணிந்து மகிழ்ந்து பாடிய திருத்தாண்டகம் என்று சேர்க்கிறார். இங்கே குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. நல்லான்கான் நான்மறைகள் ஆயினான்கான் நம்பன்கான் அணுகாதார் புறமூன்றெய்த வில்லான்கான் விண்ணவர்க்கும் மேலானான்கான் மெல்லியலாள் பாகன்கான் வேத வேள்வி சொல்லான்கான் சுடர் மூன்றும் ஆயினான்கான் தொண்டாகி பணிவார்க்கு சொல்வானிய வல்லான்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் பலிவலத்தானவன் என் மனத்தூளானே. வல்லான்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் பலிவலத்தானவன் என் மனத்தூளானே. தொண்டாகி பணிவார்க்கு அவன் சொல்வான் ஈயவல்ல பெருமானாக அவன் எங்க இருக்கிறான்? நம்முடைய மனத்துக்குள்ளேயே இருக்கிறான். வலிவலத்தான்கான் அவனின் மனத்துளானே. அதனால பெருமானை மனதுக்குள்ளே தேட வேண்டும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுட நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்ற வகையில இந்த பதிகம் ஃபுல்லா வலிவலத்தான்கான் அவனின் மனத்துளானேன்னு பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஊனவன்கான் சிவசெல்வி அம்மாவாக. சிவசெல்வி அம்மா இருக்கீங்களா? நமசிவாயவே. ஊனவன் கான் உடல் தனக்கோர் உயிரானான் கான் உள்ளவன் கான் இல்லவன் கான் உமையாட்கென்ற தேனவன் கான் திருவன் கான் திசையானன் கான் தீர்த்தங்கன் கான் பார்த்தான் கான் பணியை கண்ட காணவன் கான் கடல்வான் கான் மலையான் கான் களியானை இருவை கதற போர்த்த வானவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் காணவன் கான் மனத்துள்ளானே மனத்துள்ளானே. சிவா திருச்சிட்டம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. ஊனவன்கான் உடல் தனக்கோர் உயிரானான்கான் அவனே பெருமானே நம்முடைய உடலும் உயிருமாயிருக்கிறான். அப்படி இருக்கிற பெருமான் எங்க இருக்கிறான்? என்னோட மனதுக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஏயவன்கான் எல்லாருக்கும் இயல்பானான்கான். வாங்க முனுசாமி ஐயா வாங்க. ஏயவன்கான் எல்லாருக்கும் இயல்பானான்கான் இன்பன்கான் என் துன்பங்கள் இல்லாதான்கான் தாயவன்கான் உலகு கோர் தன்னொப்பில்லா தத்துவன்கான் உத்தமன்கான் தானே எங்கும் ஆயவன்கான் அண்டத்து
காப்பாளான் கான் அகங்குழைந்து மெய்யரும்பி அழுவார் தங்கள் வாயவன் காண்பான் அவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவளத்தான் காணவனின் மனத்துளானே. நன்றி ஐயா. அகங்குழைந்து மெய்யரும்பி அழுவார் தங்கள் வாயவன் கான். அவன்தான் பெருமான் நம்முடைய வாயாக இருந்து அவனை வாழ்த்துவதற்கு அருள் செய்கிறான். வாயே வாழ்த்து கண்டாய் என்று வாயவனாக இருக்கிறான். அதனால்தான் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானே. பெருமான வாய் திறந்து சொன்னால் அவன் மனத்துள் இருக்கான் என்பதை உணர முடியும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. உய்த்தவன்கான் உடல் தனக்கோர் உயிரானான்கான். வாங்க தமிழரசி அம்மா வாங்க. 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குகிறாங்க ஐயா. உய்த்தவன் கான் உடல் தனக்கோர் உயிரானான் கான் ஓங்கார தொருவன் கான் உலகுக்கெல்லாம் வித்தவன் கான் விண் பொழியும் மலையானான் கான் விளைபவன் கான் விரும்பாதோ நெஞ்சத்தென்றும் பொய்த்தவன் கான் பொழிலும் தாங்கினான் கான் புனலோடு வளர்மதியும் பாயும் சென்னி வைத்தவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வழிவளத்தான் காணலின் மனத்துளானே. நன்றிங்க ஐயா. அவன் ஓங்காரத்து ஒருவன் கான். ஓங்காரம் என்பது அகரம் உகரம் மகரம்னு சொல்லுவாங்க. அகரம் என்பது இறைவன் பதி, உகரம் என்பது உயிர் பசு, மகரம் என்பது பாசம். அவன் பெருமான் பதி பசு பாசமா இருக்கிறான். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பது பாசம் அனாதி என்று அந்த முப்பொருள் உண்மை உணர்த்துகிற பொருளாக ஓங்கார பொருளாக இருக்கிறான் என்று சொல்கிற பாட்டு. வாழ்க. அடுத்து கூற்றவன்கான். ஸ்ரீதேவையா வாங்க. ஸ்ரீதேவையா. கூற்றவன் கான் குணமவன் கான் குறியானான் கான் குற்றங்கள் அனைத்தும் கான் கோலமாய நீற்றவன் கான் நிழலவன் கான் நெருப்பானான் கான் நிமிப்பும் சடை முடிமேல் நீரார் கங்கை ஏற்றவன் கான் ஏழுலகும் ஆகினான் கான் இமைப்பளவில் காமனை முன் பொழியா வீழ மாற்றவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வழிவளத்தான் காணவனின் மனத்துள்ளே வழிவளத்தான் அவனின் மனத்துளானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. கூற்றவன் கான் குணமவன் கான் குறியானான் கான் குற்றங்கள் அனைத்தும் கான். அவன் குணமாக இருக்கிறான், குற்றமாக இருக்கிறான். இதை யார் பாடினது? நம்ம இவர் பாடின ஞான சம்பந்த பெருமான் திருஆலவாய்ப்பதிகத்துல பாடியிருக்கார். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்து நீ அறுத்தம் என்பதென்றிவை முற்று நீ புகந்து நீ உரைப்பதென்பகவே. நீதாம்பா எல்லாமா இருக்கிறாய், நீ முற்றுமாக இருக்கிறாய் என்று சொல்கிற போது நாம் செய்த குற்றங்களுக்கும் குணங்களுக்கும் அவன்தான் பொருளாயிருக்கிறான். அப்படி நினைக்கிற போது எல்லாம் சிவன் செயலாக மாறும். அதனாலே ஆகாமியமில்லை என்று சொல்கிற இந்த சித்தாந்த சைவத்தை நிறுத்துற பாட்டு. வாழ்க வாழ்க. நிலையவன்கான் தோற்றவன்கான். நடராஜையா வாங்க. சாமி 6:48 படிங்க சாமி. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சாமி. வந்துடுறேன். சரி, அடியேன் படிக்கிறேன். நிலையவன்கான் தோற்றவன்கான் நிறையானான்கான் நீரவன்கான் பாராவன்கான் ஊர் மூன்றெய்த
சிலை அவன் கான் செய்யவாய் கரிய கூந்தல் தேன்மொழியை ஒரு பாகம் சேர்த்தினான் கான் கலை அவன் கான் காற்றவன் கான் காலன் வீழ கருத்தவன் கான் கைலாயம் என்னும் தெய்வ மலை அவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வழி வளத்தான் காணவன் என் மனத்துளானே. அவன் வடக்கே கைலாய மலையாக இருக்கிறான், தெற்கே வலிவலத்தான் இருக்கிறான். அந்த வகையில கைலாயம் என்னும் தெய்வ மலையவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான். அப்படி இருக்கிற பெருமான் என் மனதுக்குள்ளே இருக்கிறான் அப்படி என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. பெண்ணவன் கான் ஆணவன் கான். பெண்ணவன் கான் ஆணவன் கான் பெரியோன் கென்றும் பெரியவன் கான் அரியவன் கான் அயனான் கான் என்னவன் கான் எழுத்து அவன் கான் இன்ப கேள்வி இசையவன் கான் இயல் அவன் கான் எல்லாம் காணும் கண்ணவன் கான் கருத்தவன் கான் கழிந்தோ செல்லும் கதியவன் கான் மதியவன் கான் கடல் சூழ்ந்த மன்னவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் காணவன் என் மனத்தின் உள்ளே வலிவலத்தான் காணவன் என் மனத்தின் உள்ளானே. வலிவலையான் கான் அவன் என் மனத்துளானே. அவன் என் மனதுக்குள் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எண்ணமாக எழுத்தா இருக்கிறான். என்னுடைய நினைப்பாகவும் அந்த நினைப்பை நான் வெளிப்படுத்துகிற எழுத்தாகவும் இருக்கிறான். அவன் இன்ப கேள்வியாக இசையவனாகவும் இயலவனாக இருக்கிறான். அதாவது கேள்விக்கும் அந்த கேள்விக்குரிய பதிலாகும், வினாவுக்கும் வினாவிடையாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முன்னவன் கான் பின்னவன் கான். முன்னவன் கான் பின்னவன் கான் மோவாமேனே முதலவன் கான் முடிவவன் கான் முடி அவன் கான் மூன்று ஜோதி அன்னவன் கான் அடியார்க்கும் அண்டத்தார்க்கும் அணியவன் கான் மேசேயவன் கான் அளவில் ஜோதி அணியவன் கான் சேயவன் கான் அளவில் ஜோதி மின்னவன் கான் ஊரும் அவன் கான் மின்னவன் கான் ஊரும் அவன் கான் திருமால் பாகம் வேண்டினான் கான் இன்று புனகங்கை என்றும் மன்னவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான் அவன் என் மனத்துள்ளானே மன்னவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான் அவன் என் மனத்துள்ளானே. சித்தம்பரம். நன்றி ஐயா. அவனே முதல்வனாகவும் முடிவான இருக்கிறான். முதல்வன்கான் முடிவவன்கான் என்று சொல்கிற போது அவன் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான். அங்க முடி என்பது அவனுடைய திருமுகத்தை குறிக்கும், அங்க முதல் என்பது அவனுடைய திருவடியை குறிக்கும். அதனால அடியும் முடியும் உணர்த்துகிற சொல்லாக முதலவன் முடியவன் என்று சொல்லி அவன் ஆதியும் அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியாக இருந்து அந்த தீ ஜுவாலையிலே திருமுகமாக காட்டி அந்த கீழே திருவடியை காட்டுகிற பெருமானாக அவன் இருக்கிறான். வாழ்க வாழ்க. நெறியவன்கான் யாவர்க்கும் நினையவன். லலிதா பாலசுந்தரவன். ஐயா. நெறியவன் கான் யாவருக்கும் நினைய ஒன்னா நீதியன் கான் வேதியன் கான் நினைவார்க்கென்று கதியவன் கான் காரவன் கான் கனலான் கான் காலங்களொழியாய் கலந்து நின்ற பதியவன் கான் பழவன் கான் இரதம் கான் பாம்போடு திங்கள் பயில வைத்த மதியவன் கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலைதான் காணவன் மனத்துள்ளானே பதியவன் கான் பழவன் கான் இரதியன் தான் கான்
பாம்போடு திங்கள் பயில வைத்த மதியவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவளைந்தான் காணவன் தன் மனத்துள்ளானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெருமான் பழமாக இருக்கிறான், பழத்தின் இரதமாக இருக்கிறான். பண்ணின் ஓசை பழத்தில் இன்சுவைன்னு சொல்றான் இல்லையா? அதனால அந்த பண்ணில் ஓசை இருக்கிறான், பழத்தில் சுவையா இருக்கான். அந்த சுவைதான் இரதம் என்ற சொல்லலை காட்டுகிறான். பழமவன் கான் இரதம் தான் கான் என்று சொல்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து பங்கயத்தின் மேலான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பங்கயத்தின் மேலானும் பாலகனாய் உலகளந்த படியானும் பரவி காணா தங்க வைத்த சென்னியராய் வணங்க மாட்டா சிவாய நம. வணக்க மாட்டா அயலவன்கான் அடைகடல் சூழ் இலங்கை வேந்தன் பொங்கலந்த முடி நெறிய விரலால் ஊன்றும் உலகன்கான் அழகன்கான் கோல மாய மங்கையர்கோர் கூரன்கான் வானூர் ஏத்தும் வலிவளத்தான் காணவனின் மனத்தூளானே. வலிவளத்தான் காணவன் என் மனத்தூளானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. தங்கை வைத்த சென்னியராய் அளக்க மாட்டா. பெருமானுடைய அந்த திருவடியை தலைமேல் வைத்து வணங்குதல் அப்படின்ற அந்த தலைமேல் கைகூப்பி வணங்குதல், அதுதான் தங்கை வைத்த சென்னியராய் அளக்க மாட்டா அனலவன்கான் என்று சொல்லி திருமாலுக்கும் பிரமனுக்கும் அனலாய் தோன்றிய போது அவனை தேடி என்ன பண்ணாங்க, காண முடியாத போது தலைமேல் கை வைத்து வணங்கினார்கள் என்ற செய்தியை சொல்கிற பாடல். தம் கை வைத்த சென்னியராய் அளக்க மாட்டா என்று சொல்லு. வாழ்க வாழ்க. இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மணி எடுத்து நாளைக்கு செய்யலாம். வாழ்க வாழ்க. பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்க. கணபதி ஐயா வாங்க, பொன்னூசல் படிங்க. 4வது பாட்டு கணபதி ஐயா. சிற்றம்பலம். சிவாய அப்பா எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது பார்த்தவன் பாட்டியா. 5 கண்ட 8 16 4 நஞ்சியாமார் கண்டாத்தான். அப்பா அடுத்த பாட செல்லுப்பா. பட்டம்மாள் படிங்கப்பா. பட்டம்மாள் படிங்க. நாளைக்கு அடியன் பாடுறேன்பா. நாளைக்கு பாடு. பட்டம்மாள் திருக்காதம் அடைக்கிறதுக்கு பாடுவான். ஐயா பாடாரா? அடுத்த நீங்க பாடுங்கம்மா. ஐயா ஒரு முடிவு பாருங்க ஐயா. நீங்க அடுத்த பாருங்க. செல்வி அம்மா நீங்க பாடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? இருக்கீங்களா? பாடு. முடியுமா? யாரும் பாடவே இல்லை இவ்வளவு நேரம். பாடுங்க. படிங்க. நீங்க எடுத்து வச்சுட்டா ரெடியா படி. கண்ட அண்ட தவநாத மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும்
கூடி அடியவர்கள் நெஞ்சிலே நின்ற முதம் ஊரே கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடே குந்தமார் வெல்வலையே பொன்னூசலாடாமோ 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 பொன்னூசலாடாமோ. நன்றி. சிவாய நம. வாழ்த்து அடியன்னு சொல்லிருங்க சிவாய. திருக்கதம் அடைக்கிறதுக்கான பாட்டு பாட்டு. திருக்கதம் அடைக்கணுங்களா? சரி, வேற யார் பாருங்க? 45 விடுவேன் விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோ உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவ தடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க 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 வாழ்க. நடராஜையா படிச்சிருங்க. சிவாயிரம். நன்றிங்க சிவாய். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல அக்தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் முரணாலும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிருதடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கர் சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். இந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய புன்னார் திருவடிகளை மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்னாடி இன்றிரவு 9:45 திரு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.